ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் பனம்பழம் எப்படி சுட்டு சாப்பிட்றதுன்னு பார்க்கலாம். இதில் நிறைய சத்துக்கள் அடங்கியிருக்கு. இதை எங்கே பார்த்தாலும் விட்டுடாதீங்க. இப்போ அடுப்பு ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கலாம். அடுப்பு ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும். உங்ககிட்ட ஸ்டாண்டு இல்லைன்னா நீங்கள் அடுப்பு மேலே அப்படியே வச்சுக்கோங்க. இது வேகிறதுக்கு மொத்தமாக 15 நிமிஷம் ஆகும். நம்ம எல்லா பக்கமும் ஒரே ஈவனாக வேகிற மாதிரி எல்லா பக்கமும் திருப்பி விட்டுக்கலாம். எல்லா பக்கமும் திருப்பி விட்டு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா வெந்துடுச்சு எல்லா பக்கமும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறட்டும். நல்லா ஆறின பிறகு இது மேலே இருக்கிற கருப்பான தோலெல்லாம் உரித்து எடுத்துடலாம். இதில் நிறைய சத்துக்கள் அடங்கியிருக்கு. விட்டமின் சி அதிகமாகவே இருக்குது. கால்சியம், பீட்டோகரோட்டின் இது போல் நிறைய சத்துக்கள் அடங்கியிருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.